ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதா ப்ளவுஸை எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேர் கட்டிங் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் சாதா ப்ளவுஸு வித் நேர் கட்டிங் பண்ண போகிறோம். இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், ஸோ அதனால் இவங்க வந்து நேர் கட்டிங் தான் கேட்டாங்க. அதனால் நேர் கட்டிங் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் அளவு எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு புரிஞ்ச மாதிரி நோட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் ஓரலாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பேக் லென்த்து வந்து 14, ஷோல்டர் 16, ஸ்லீவ் வந்துட்டு 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் லூஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7.25 நோட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு 9, கிப் சைஸ் வந்து 44, அதாவது செஸ்ட்டு கிட்ட 44, கிப்பு வந்து 39. ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. அது நெக்கு வந்து ரொம்ப ஷோல்டர் இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளோஸ்டாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நான் அளவெடுத்து நோட் பண்ணது. ஓகே, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். அதாவது ஓப்பன் சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு, மடிப்பு சைடு நம்ம சைடு, அதை அப்படியே மடித்து 4ஆக போட்டுக்கோங்க. 4ஆக போட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பிளைன் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால இதில் நான் 1.25 இன்ச்சு பட்டி விட்டுக்கிறேன். பட்டிக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ 7 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவு வந்து 18. ஓகேவா? அப்போ 18ல் பாதி 9. ஸோ 9 இன்ச்சு இப்படியே வச்சுக்கிறேன். 9 வச்சுட்டு 9ல் பாதி 4.5. இதை பாதி பாதி ஆம்கோல் வித்து உயரத்தை இப்படி கிராஸாக, இந்த கிராஸாக நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா, இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, உயரத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு உயரத்துலேருந்து 3 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு ஒரு கோடு, அந்த கோட்டில் இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 9 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவை நம்ம பாதியாக பிரித்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாதியை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு இப்படி மேலே ஒரு ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறம் கீழே ஒரு ரவுண்ட் ஷேப் இப்படி மார்க் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்துட்டு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் முனிக்கை லூஸ் வந்துட்டு 13 கொடுத்துருக்காங்க. 13 அப்படின்னா உங்களுக்கு 12 1/4, நான் 6.5 வைக்கிறேன் நான். இப்போ இதிலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு. இப்போ இது வந்து ஆம்கோல் கண்டிப்பாக ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு ஓப்பன் கிட்ட ஒரு மார்க்கு, ஸ்லீவ் கிட்ட ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பனில் ஒரு மார்க், இல்லை இப்படி கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இங்கே ஒரு மார்க், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது கை குடஞ்சிடலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ஆம்கோல் குடையிறது ஸ்லீவ் அந்த மார்க்லேருந்து 1 இன்ச்சு மேலே தள்ளி, சென்டர் மார்க்லேருந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளி, இந்த ரெண்டு சைடுமே ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில இருக்க அந்த கேப்பில் தான் நீங்கள் எஸ்டைப் வளைவு போட்டு மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஷேப்லாம் அழகாக கரெக்டாக கட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிடலாம்.
இது நேர் பீஸு, நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழேயும் அதே மாதிரி ஏற்றி இறக்கி இருந்தால் கட் பண்ணிடுங்க. இது சேமாக தான் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச் இல்லாட்டி ஒரு 2 இன்ச் மார்க் போட்டுக்கிறேன். பட்டிக்கு விடுறதுக்காக மார்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உயரம் வந்து 14 கேட்டிருக்காங்க. ஸோ 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் 14.5. ஓகேவா? 14.5 மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து. அப்படியே அந்த டேப்பை எடுக்காமல் கழுத்து இறக்கம் 9 கேட்டிருக்காங்க. நான் 9 அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு மார்க் 1/4 இன்ச்சு மேலே தள்ளி தையலுக்கு. இதுதான் நமக்கு தேவையான அளவு கழுத்து. ஓகேவா? அங்கே ஒரு கோடு, அதுக்கப்புறம் உயரத்தில் ஒரு கோடு. இப்போ பாடி லூஸ் வந்து செஸ்ட்டு லூஸு 44 கொடுத்துருக்காங்க. 44 4 பிரிச்சுக்கோங்க. அப்போ வந்து 11 வரும். 11 ப்ளஸ் ஒரு 1.5 12 வச்சுக்கோங்க. உங்கள் செஸ்ட்டு லூஸை 4 பிரித்து 4 பிரித்ததில் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சைடு லூஸ்க்கு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து 40 சைஸுக்கு மேலே. ஸோ அப்போ நான் ஆம்கோல் ஹைட்டு வந்துட்டு 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஆல்ரெடி ஷோல்டர் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, கழுத்து அகலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 2.5 இன்ச் மட்டும் கழுத்து வைக்கிறேன். 2.5 இன்ச் கழுத்து வச்சா தைச்சி முடிக்கிறப்ப 2.25 ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் 2.5 இன்ச் மட்டும் வைக்கிறேன். ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அகலமாக வைக்காதீங்க, அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் எடுத்துறேன். ரவுண்ட் இப்படி அகலமாக எடுக்காதீங்க, அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஒடுக்கமாகவே எடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். எனக்கு 3 இன்ச்சு ஷோல்டர் வேணும், ஆனால் நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன், 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து நேராக ஒரு கோடு, இந்த ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணோம்ல 6 இன்ச், அதில் ஒரு கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறப்ப நல்லா சிசரை விரித்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் நல்லா வரும். இல்லைன்னா பிசுறு அடிக்கும் உங்களுக்கு ரொம்ப. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஓப்பன் சைடு தான் வேணும். அதனால் நான் இந்த சைடு ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு அப்படியே மடித்து போட்டுக்கிறேன். இது நேர் பீஸு அப்படிங்கிறதுனால நான் நேராகவே போட்டுக்கிறேன். எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, கிராஸ் கட்டிங்னா வேறு, நேர் கட்டிங்னா வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராஸ் கட்டிங்னா கிராஸாக கட் பண்ணணும், நேர் கட்டிங்னா நேராக கட் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ எப்போவுமே நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவேன். அதனால் நான் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி பேக் பீஸை போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் இப்படியே போட்டு மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். பேக்கில் நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதை அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் இருங்க, ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸை எடுத்துடலாம். இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு 3/4 இன்ச் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு 1/4 இன்ச் ரவுண்டாக ஷேப் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஷேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு 7.75 கொடுத்துருக்காங்க.
7:45க்கு நான் 7:15 வைக்கிறேன். ஏன்னா 7:45 ரொம்ப ஜாஸ்தி. 7:15 வைக்கிறேன். 7:15 வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே இங்கேருந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒடுக்கமாக வரும். ஃப்ரண்ட்டு ஒடுக்கமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நல்லா உள்ளே தள்ளி அந்த ரவுண்ட் எடுங்க. அதுக்கப்புறம் பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போது இவங்க பாடி ஹைட்டுக்கு, இவங்களோட பாடி லூஸ்க்கு நான் இந்த சைடு அதை ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 4 + 1 இன்ச் 5 வைக்கிறேன். ஓகேவா? 4 + 1 இன்ச் 5. சேம் இந்த சைடும் 5 வைக்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு பாடி வந்து 14 வைக்கிறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு லூஸ், அதாவது ஃப்ரண்ட்டு பீஸோட அளவு இறக்க வந்து 4 + 1 5 வைக்கிறேன். நீங்கள் 5.5 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கேயும் 5.5 வச்சுக்கோங்க. இங்கே வந்து 14 வச்சுக்கோங்க. தையலுக்கு சேர்த்து 14. இதுலேருந்து இப்படியே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஃப்ரண்ட் பீஸு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கிராஸ் மார்க்கும் இப்படியே நீங்கள் ஈஸியாக பண்ணிடுங்க. 2.25 மொத்தமே 2.5 இன்ச்சு தான். 2.5 4 எவ்வளோ தள்ளி தள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி நீங்கள் மார்க் பண்ணி அந்த கிராஸ் பிடிக்கிறப்ப அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஏஜான பர்சன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க. ரொம்ப எனக்கு ஷார்ப் இல்லாமல் நீட்டாக இருக்கணும், நான் போடுறப்ப வந்து எனக்கு அந்தளவுக்கு ஆக்வர்டாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிராஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்காமல் கம்மியாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து 3 இன்ச் தள்ளி இதிலேருந்து ஒரு 1.25, இங்கேருந்து ஒரு 1.25, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே கூடாது. ஏன்னா நீங்கள் 1.5 2 அப்படின்னு பிடிக்கிறப்ப பீஸ் ரொம்ப கம்மியாக ஷார்ப் ஆகும். இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறதை விட அளவெடுத்து மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பட்டி பீஸ். உங்களுக்கு பட்டி பீஸ் கட் பண்ணுறதுல டவுட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த பீஸ் இல்லை, எந்த பீஸாக இருந்தாலும், நீங்கள் நேர் பீஸு கிராஸ் பீஸு எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்பை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து 2.5 இருக்கா? இப்போ நம்ம டாட் பிடிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.5 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 4.5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பு வந்து 1.25 இருக்கா, ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு, அப்போ 3.25. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நாலரை, 3, 3.25. இப்போ இந்த லூஸ் வந்து 12 இருக்கணும். நம்ம ஃபுல் பாடி அளவு எடுத்தோம்ல அந்தளவு.
இப்போ பேக் பீஸை போட்டு பாருங்கள், உங்களுக்கு தைச்சு முடிக்கிறப்ப கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பாய்.